Hey, y'all, come look at this. தங்கம் நீங்க மாநாடு சூப்பரா பண்ணி இந்த கொடி கம்பத்தை தலைவர் ஏத்துறோன்னு அப்படி என்ன பாப்பாரு பார்த்து என்ன அப்படியே மெச்சுக்கணும். ஐயோ 12 லட்சம்டா 12 லட்சம். ஐயோ என் தாலியா அறுக்குறானுங்களே. இது என்ன பெரிய பிரமாதம். ஐயோ நாசமா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்கடா. சல்லியா நொறுக்கிட்டீங்களா. நான் என் தளபதிக்காக இந்த மாதிரி வந்திருக்கேன். போன தடவை மாநாடு ஒன்லி இந்த மாதிரி தான் வந்தேன் நான். அது வந்து தளபதிக்கு போயிருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த தடவை என் தளபதி எனக்கு ஸ்டேஜ்ல கூப்பிட்டு என்ன பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவா அப்படிதான் நான் பண்ணுவான். நாங்க அதையும் தாண்டி வளருவோம். அதனாலதான் நான் கொடுக்கிறேன் காம்ப்ளான். இது பாவம் சக்தியை அதிகரிக்கும், இவளோட வளர்ச்சிக்கு உதவும். எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்ன விஷயங்கள் என்ன அவர் இருக்காருங்க. அவருக்கு மேல என்னங்க வேணும்? அவருக்கு மேல எதுவுமே வேண்டாம். அவர் தான் எல்லாமே. அப்படி மனசோட இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியடா. ஓஹோ எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பசி தாங்க முடியலையே, பைப்பு தண்ணியாவது குடிக்கலாம். உஷா ஃபேன்ல வர்ற மாதிரி என்னமா காத்து வருது. என்னடா அருகில் இருக்கக்கூடிய குடிநீர் குழாய்கள்ல இருந்து அவர்கள் தண்ணீரை பாட்டில்களை பிடித்துக் கொண்டு மகளிருடைய கழிவறைக்குள்ளாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மாநாடுக்கு நேத்தே வந்துட்டேன். இந்த மகளிர் டாய்லெட் இருக்குல்ல, லேடிஸ் டாய்லெட், அதுல வந்து தண்ணியே வரல தலைவரே. தண்ணி வரலையா? இப்ப நான் தான் வரணுமா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? போமா போய் அந்த வாட்டர் பாட்டில் அங்க கீது பாரு, அதை எடுத்துன்னு போய் குடிக்கிற தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்க சொல்லுப்பா. குடிநீர் தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து கழிவறையில் பயன்படுத்தி வருகின்றனர். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நிலக்கோட்டை நாராயணன் இருக்காப்லையா? தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஆமாடா, போன வாட்டி மாநாடுல என்ன ஆயிடுச்சு, இந்த ரேம்ப் வாக் போடும் போது திடீர்னு ஏரியா அந்த உள்ள ஓடியாடுறானுங்க. எத்தனை பேர் பவுன்சர் வைக்கிறது? அதனாலதான் இந்த வாட்டி உஷாராயிட்டோம். எவனாவது ஏறினா வலிக்கு ஆகட்டும், எல்லாத்தையும் தேய்ச்சி விடுங்க. விடுவோமா நாங்க விரட்டி வந்துட்டோம்ல. சீறி எழுந்து சிகரத்தை தொட்ட சிவகாசியே, வெற்றிகளை சொல்லி எடுத்த கிண்ணியே, வீண் விமர்சனங்களை வேரோடு வீசி எறிந்த வேலாயுதமே, குறிப்பிட்ட அரசியலை தூசு தட்ட வந்திருக்கும் எங்க துப்பாக்கியே, விவசாயிகளின் புத்தியை கிட்ட வந்திருக்கும் எங்கள் கத்தியே, சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்தை வழக்கணத்தை வணக்கத்தை வழக்கணத்தை வணக்கத்தை வழக்கணத்தை அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. தயவு செய்து தலைவர் சார்பா கேட்டுக்கிறோம், அது கேமராமேன் இருக்கிற இடம், கீழே இறங்குங்க. அந்த ஸ்பீக்கர்ஸ்ல ஹை டென்ஷன் வயர்ஸ் போகுது, தயவு செய்து கீழே இறங்குங்க. ஏறாத மரத்துல ஏறாத, இறங்கு இறங்கு, கரண்ட் கம்பி போகுது அங்க போகாத, மரத்தை குத்தாத, சேர கிளவை. இந்த பக்கமும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு நமக்கு தேவைப்படுகிறது. இங்க பாரு, ஆட்டோல உள்ள உட்காந்துன்னு வாங்கடான்னு எத்தனை தடவை சொன்ன, மேல ஏறி ஆட்டுன்னு வரான் பாரு, இப்படி இப்படினே உள்ள போடா. ஏண்டா என் பேச்சுக்கு உங்களுக்கு மரியாதையே இல்லையாடா? அதெல்லாம் கொடுக்க முடியாது தலைவரே. விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்களா? டேய் இங்க என்னடா பழைய பில்டிங் பக்கத்துல, டேய் என்ன பண்றீங்க? சரக்கா சரக்கா? ஆமா தலைவரே, சரக்கு தான் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுமா என்ன? எனக்கு வேணுமாவா? பாண்டிச்சேரிக்கே சரக்க பாத்துக்கிறேன், இருற பாத்துக்கிறேன். நம்ம தலைவரை நம்ம வரவேற்க வேண்டாமா? அவர் ஆடி வரவேற்கலாமா? பாடி வரவேற்கலாமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு.
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். அம்மா, மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே. இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான் கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வாடா என் தங்கம். நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்படாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பாக்குறதுக்கு எல்லாம் வெளியில வராது. வாமல சிங்கம்டா இவனா. நேஷனல் ஜியோகிராபிக் பாத்துக்கிறியா நீ? பிராணிங்க செக்ஸ்ல நான் பாக்குறது இல்லப்பா. அது மட்டும் மாடா காட்டுறாங்க, ஒரு சிங்கத்தோட லைஃப் ஹிஸ்டரிய காட்டுறாங்க. அதுல ஆண் சிங்கம் வேட்டைக்கு போக தெரியுமா உனக்கு? அப்படின்னா பொம்பளை தான் போய் வரி குதிரை எல்லாம் வச்சு எடுத்துட்டு வரோம். அந்த கரியா ஆண் சிங்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். விநியோகஸ்த உரிமைடா. சமமா பங்கிட்டு கறியெல்லாம் கொடுத்துட்டு அண்ணாத்த துட்டு தூங்கிடுவாரு. அப்பால பொம்பளை சிங்கத்துக்கு குட்டிக்கிட்டு போன்னு வச்சுக்க, ஹெல்பிங். அவ்வளவுதான் ஆம்பளை சிங்கத்தோட வேலை. அது அண்டா செஞ்சுன்னு. இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க, வரப்போற தேர்தல்ல மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.